வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு நாள் வயதாகிறோம். ஆனா சில பேர் 50 வயசுல கூட 30 வயசு மாதிரி இளமையா தெரியுறாங்க. சில பேர் 35 வயசுலயே 60 வயசு மாதிரி தோற்றம் அளிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உணவு பழக்கம், வாழ்க்கை முறை, உடலுக்குள் நடக்கும் ஆக்சிடேஷன் ப்ராசஸ், ஃப்ரீ ரேடிக்கல் அதிகரிப்பு. இன்று இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது டாப் 10 முதுமையை தடுக்கக்கூடிய உணவுகள், சருமத்தை இளமையாக வைத்துக்கொள்ளும் ரகசிய உணவுகள், உடல் செல்களை ரிப்பேர் செய்யும் இயற்கை உணவுகள், ஆன்டி ஏஜிங்காக வேலை செய்யக்கூடிய உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுக்க பாருங்க. ஒரு ஸ்மால் சேஞ்ச் கூட உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். முதுமைங்கிறது இயற்கை தான். ஆனால் அதை வேகப்படுத்துவது மன அழுத்தம், ஜங்க் ஃபுட், தூக்கம் குறைவு, சரியான ஊட்டச்சத்து இல்லாமை, பொல்யூஷன். உடல்ல ஃப்ரீ ராடிக்கல் அதிகரிக்கும் போது செல்கள் டேமேஜ் ஆகும், ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வரும், முடி வெள்ளையாகும், எலும்புகள் பலவீனமாகும். ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, சரியான உணவுகள் சாப்பிட்டா இந்த ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ பண்ண முடியும். இப்போ நம்ம டாப் 10 ஆன்டி ஏஜிங் ஃபுட்டை தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஆலோவேரா, இளமை தாவரம். ஆலோவேரா மிராக்கல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, விட்டமின் இ என்ன நன்மைகள் கொடுக்குது? சருமத்தை க்ளோயிங் ஆக்கும், முக சுருக்கங்களை குறைக்கும், உடலை டீடாக்ஸ் செய்யும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். தினமும் சிறிதளவு ஆலோவேரா ஜூஸ் குடித்தால் உடல் உள்ளிருந்து கிளீன் ஆகும். இல்லைன்னா ஆலோவேரா ஜெல்லை எடுத்து தினமும் முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதுக்கு ஒரு ஸ்மால் டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஆலோவேரா வீட்டில் இருந்துச்சுன்னா அதனுடைய சதைப்பகுதி, அதாவது நம்ம கற்றாழை சோறுன்னு சொல்லுவோம்ல, அந்த சோறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வீட்டில் வடிக்கக்கூடிய சாதம் தண்ணீருக்குல வடித்த கஞ்சி, இது ரெண்டையுமே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் ஒரு கியூப் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய முகம் நல்லாவே க்ளோயிங்காக ஆகும். உங்களுடைய முதுமை தாமதமாக்கப்படும். அடுத்து இரண்டாவது உணவு என்னன்னா ஹனி, அதாவது தேன் தாங்க. இது இயற்கை ஆன்டி ஏஜிங் மருந்தா இருக்குது. ஹனி ஒரு நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக். இதனால என்ன நன்மை கிடைக்கும்னா, ஸ்கின் ரிப்பேர் செய்யப்படும், பாக்டீரியாவை அழிக்கிறது, எனர்ஜி கிடைக்கும், ஸ்லீப்பிங் இம்ப்ரூவ் ஆகும். காலையில் வெறும் வயிற்றில் தேன் ப்ளஸ் வார்ம் வாட்டர் குடித்தால் உடல் நல்லாவே டீடாக்ஸ் ஆகும், உங்களுடைய ஸ்கின் நல்லாவே க்ளோயிங் ஆகும். அடுத்து மூன்றாவது உணவை பார்க்கலாம். மூன்றாவது உணவு ப்ளூபெர்ரி தாங்க. இந்த பழங்கள் பிரெயினுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, மெமரி பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின் ஏஜிங் ஸ்லோவாக்கப்படும், அதாவது முதுமை தாமதமாக்கப்படும், ஹார்ட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜிங் ப்ராசஸை ரொம்ப. அடுத்து நான்காவது உணவை பார்க்கலாம். இயற்கையாகவே க்ளோயிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் கேரட். கேரட்ல பீட்டா கரோட்டின் அதிகமாகவே இருக்குது. இதனால ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும், சன் டேமேஜ் குறையும், ஐசைட் இம்ப்ரூவ் ஆகும். தினமும் கேரட் ஜூஸ் குடிக்கலாம். அடுத்து ஐந்தாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு கிரீன் டீ தாங்க. கிரீன் டீயை எடுக்க எடுக்க ஃபேட் நல்லா ரெடியூஸ் ஆகும், ஸ்கின் பாதுகாக்கப்படும், உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேற்றப்படும். இதனால உங்களுடைய குடல் சுத்தமாகறதுனால முகமும் நல்லா சுத்தமாக்கப்படும், அந்த பருக்கள் இது எல்லாமே சரியாயிரும். கிரீன் டீல உள்ள கேட்டச்சின் அது ஏஜிங் செல்லை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே பெரிதும் உதவியா இருக்குது. அடுத்து ஆறாவது உணவு நட்ஸ் தாங்க. நட்ஸில் ஆல்மண்ட், பாதாம், வால்நட் இந்த 2 நட்ஸையும் எடுத்துக்கிறேங்க. இந்த நட்ஸ் உங்களுடைய பிரெயினை ரொம்பவே ஷார்ப்பாக வச்சுக்கிறோம், ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறோம், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். தினமும் நீங்கள் 5லிருந்து 6 பாதாம் எடுத்துக்கிட்டா போதும், வால்நட் 1லிருந்து 2 எடுத்துக்கிட்டா போதும். அதிகமாக சாப்பிட வேண்டாம், அளவாக எடுத்துக்கிறேங்க, ரொம்ப நல்லது.
இந்த 2 நட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, என்னால வாங்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க வேர்க்கடலையை எடுத்துக்கிறங்க. வேர்க்கடலைல விட்டமின் இ இருக்குது. இதுவும் சருமத்திற்கு ரொம்பவே ஒரு நல்ல உணவு. வேர்க்கடலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறங்க. அது கூட சியா விதைகள் வந்து எடுத்துக்கிறங்க. சியா விதையில ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்குது. இதனால உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்லாவே ஒரு பாதுகாப்பு க்ளோயிங்கான ஸ்கின் வந்து கிடைக்கும். இது வந்து கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தும். அடுத்து 7வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா தக்காளி தாங்க. தக்காளியில வந்து லைகோபின் வந்து அதிகமா இருக்குது. இது சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பிக்மெண்டேஷனாகவும் நம்மளுக்கு பயன்படும். அதாவது ரொம்ப டல்லா இருக்கக்கூடிய ஃபேஸ் எல்லாத்தையுமே நல்லா பிரைட்டா காமிக்கிறதுக்கு தக்காளி வந்து பயன்படுது. அதே மாதிரி முகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு தக்காளி பயன்படுது. இதை வந்து நம்ம குக் பண்ணி நம்ம டெய்லி தக்காளி சாப்பிட்றத விட தக்காளியை ஃபேஷியலாக பயன்படுத்தலாம். ஒரு பீஸ் தக்காளி எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் சுகர் சேர்த்து நீங்கள் நல்லாவே மூஞ்சில் ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாமே போய் உங்களுடைய முகம் ரொம்பவே பிரைட்டாக தெரியும். அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு வந்து போமக்ரனட் தாங்க. அதாவது மாதுளம்பழம். மாதுளம்பழம் நார்மலாகவே நம்ம உடல்ல ரத்தத்தை அதிகப்படுத்தும். ரத்தத்தை சுத்தம் செய்யறதுக்கு பயன்படும். ஸ்கின்னை நம்ம டைட்டாக வச்சுக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. ஏன்னா வயது ஆக ஆக ஸ்கின் வந்து ரொம்பவே லூஸ் ஆகி தொலைன்னு ஆகி தொங்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்காது. இது கண்டிப்பாக ஒரு 40 வயதை எட்டிட்டாவே இது எல்லாருக்கும் நடக்கும் இந்த ப்ராசஸ். ஸோ இதை தடுக்கிறதுக்கு மாதுளம்பழம் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ வந்து ஸ்கின் நல்லாவே டைட் ஆகும் மாதுளம்பழம் எடுக்க. அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இதயம் நல்லா வேலை செய்கிறதுக்கும் மாதுளம்பழம் பயன்படுது. மாதுளம்பழம் ஆன்டி ஏஜிங் ஃப்ரூட்டோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்குது. முதுமை தாமதமாக்கப்படும். அடுத்து நம்ம 9வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா மஞ்சள் தாங்க. மஞ்சள் வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அதாவது வலி வீக்கம் அலர்ஜி ஏதாவது இருந்தால் அதை குறைக்கும். அதே மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி வந்து மஞ்சளில் இருக்குது. அந்த கிருமி நாசினிகளை எல்லாத்தையும் போக்குறதுக்கு மஞ்சள் பயன்படுது. இதை இம்யூனிட் வந்து பூஸ்ட் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு மஞ்சள் வந்து பயன்படுது. அதனால தான் பால் குடிக்கும் போது சிறிதளவு மஞ்சள் கலந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி குளிக்கும் போது பெண்கள் மஞ்சள் மூஞ்சிக்கு அப்ளை பண்ணிட்டு குளிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வாரத்தில் 3 நாள் தயிர் ப்ளஸ் மஞ்சள் கலந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகங்களில் இருக்கக்கூடிய கருப்பு டாட்ஸ் கரும்புள்ளி இது எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம 10வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா டார்க் சாக்லேட் தாங்க. இது எடுக்கிறதுனால என்ன நன்மைனா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம சாக்லேட் சாப்பிடும்போது நம்மளை அறியாமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்கு போவோம். இதனால வந்து ஹாப்பி ஹார்மோன் வந்து நம்ம உடலில் சுரக்கும். இதனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் ஆக்கப்படும். ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு டார்க் சாக்லேட்டில் உள்ள நியூட்ரிஷன்ஸ் உதவுது. நம்மளுடைய மூடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டார்க் சாக்லேட் வந்து பயன்படுது. 70% ஆஃப் கொக்கோ அபோ இருக்கிற சாக்லேட்டாக பார்த்து நீங்கள் வாங்கி எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த உணவுகளோடு தினமும் நீங்கள் 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிக்கணும். அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2லிருந்து 2.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. உடலுக்கு உடற்பயிற்சி கொடுங்க. வாக்கிங் இல்லைன்னா எக்ஸசைஸ் இது மாதிரி ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் வந்து உடற்பயிற்சி கொடுங்க. அடுத்து உங்களுடைய மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் செய்யுங்க. அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, யோகா பண்ணாலும் சரி, மெடிடேஷன் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செஞ்சால் பாரு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுங்கள். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய முதுமை எப்போதுமே தாமதமாக்கப்படும். நீங்கள் எப்போவுமே இளமையாக இருப்பீர்கள். இந்த உணவு உங்களுக்கு முழு பலனும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க. இது எல்லாமே உங்கள் உடலுக்கு உள்ளிருந்து உங்களுக்கு இளமையை கொடுக்கும். உங்களுடைய முழு உடலையும் ஆரோக்கியமாகவும் பாதுகாக்கிறதுக்கும் இந்த உணவுகள் பயன்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.